ரூபாய் இன்கிரிமெண்ட்டை வச்சு நான் நாக்கு வலிக்கிறேன். பிளட்டி ஃபுல் தலைமை பதவியில பூரா இந்த மாதிரி புத்தாளிகளை தான் தேடி தேடி உட்கார வைக்கிறானுங்க. சாவட்டும், மக்கள் சாவட்டும். பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 கொடுத்தால் என்ன செய்வது என்றும், தலைமையில் இதுபோன்ற ஆட்களைத்தான் மக்கள் தேடி தேடி அமர வைக்கிறார்கள் என்ற துணிவு பட டைலாக்கை பகிர்ந்து நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகையும் தொகுப்பும் கடுமையான விமர்சனங்களுடன் பகிரப்பட்டு வருகின்றன. முதலில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்த முதல்வரை விமர்சித்த ஸ்டாலின் 5000 ரூபாய் தர வேண்டும் என மேடைக்கு மேடை வாய்க்கிழிய பேசினார். ஆனால் ஆட்சி அமைந்த இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட பொங்கல் பரிசாக 1000 ரூபாயை தாண்டியதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சேலையும் வேட்டியும் கூட ஒரு குடும்பத்தினருக்கு ஒன்றுதான் என்ற முறையிலே கொடுத்து வந்தனர் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் பொங்கல் தொகை இல்லை என தமிழக அரசு அறிவித்தது. பின்னர் எதிர்த்தரப்பினர் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்ததற்கு பின்னர் 1000 ரூபாயும் 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1 கரும்பும் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு ஒப்புதல் அளித்தது. அதுவும் சில பேருக்கு கிடையாது என்றும் அறிவித்திருந்தது. பின்னர் அந்த 1000 ரூபாய்க்கும் சண்டை போட்டுதான் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்தது. ஆளும் கட்சியாக இருந்தால் ஒரு வாய், எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு வாயா என்றும் துணிவு பட காமெடியை பகிர்ந்தும் இணையவாசிகள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியும் மு.க. ஸ்டாலின் அரசை விமர்சித்து வருகின்றனர்.